ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எங்கள் பாப்பாவோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸு கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பொடி பாகக்காய். நான் பழுத்ததாக தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். பச்சை கொஞ்சம் கசப்பாக இருக்கும், இது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமை தேவை. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே எடுத்துருக்கேன். எல்லாமே பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா பாகக்காய் எண்ணெயிலே தான் வதங்க போகுது. கடுகு சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்ல பேஸ்ட் போல ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாகக்காய், நறுக்கி வச்ச பாகக்காயும் சேர்த்தாச்சு. நம்ம இந்த பாகக்காய்க்கு புளி ஊற்ற போகிறதில்ல. புளி ஊற்றாமையே கசப்பு தன்மையே தெரியாது. உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே பரட்டி வதக்கி விடுங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க. காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வெந்தயம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதே அந்த வெந்தயம் தான். அவ்வளோதான், பாகக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரசம் வைக்க போகிறேன். இப்போது நார்மலாக எல்லாருக்கும் ரசம் தெரியும். நான் இந்த டைப்பில் தான் வைப்பேன். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே மிக்சியில் பேஸ்ட் போல் அரைச்சிக்குவேன். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டுக்கு அளவாக ரசம் வைப்பேன் டெய்லியும். நம்ம அரைச்ச தக்காளியையும் இதில் ஊற்றிட்டு இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருவேன். நான் அந்த அளவுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த கரைச்சி வச்ச புளி கரைசலை அதில் கொட்டிடுவேன். ஒருத்தர் ரசம் வைக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். என்னென்னா தக்காளி எல்லாம் பொறுக்கி வச்சிருவாங்க பசங்க, அதனால் இது போல் செய்வேன். உப்பு, ரசம் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் போடுவேன். பூண்டு தட்டி போட்டாச்சு. லைட்டாக கொதி வந்தோந்தையும் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சு. அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வலுவழுப்பு தன்மை வரும். வலுவழுப்பு தன்மை இருந்தால் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா பரட்டி விட்டிங்கன்னா காய் வெந்துட்டு கடைசி ஸ்டேஜில் பார்த்தோம்னா துளி கூட வலுவழுப்பு இருக்காது. பாருங்கள், தனித்தனியாக உதிரியாக காய் வெந்துருச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு என்னோட லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.